இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட இஷ்யூ 2ல இருக்கோம். இஷ்யூ 1 பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் இஷ்யூல எதோட கடைசியா பார்த்து முடிச்சோம் அப்படி லைட்டா ரீகால் பண்ணிடுவோம். நம்ம சூப்பர் ஹீரோஸ் வாழ்ற எர்த் 616 யூனிவர்ஸும் அல்டிமேட் யூனிவர்ஸ்னு சொல்லப்படுற எர்த் 1610 ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல ரெண்டு யூனிவர்ஸ்ல உள்ள அவெஞ்சர்ஸும் சூப்பர் ஹீரோஸும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எர்த் 616ல உள்ள சூப்பர் ஹீரோஸ் இங்க இருந்து எப்படியாவது உயிர் பழச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மீதி இருந்த சூப்பர் ஹீரோஸ் ஒரு ஷிப் ஒன்னு எடுத்துட்டு ஸ்பேஸுக்கு போறாங்க. அப்போ எர்த் 616ம் எர்த் 1610 ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதி வெடிச்சிட்டு ரெண்டு யூனிவர்ஸுமே மொத்தமா அழிஞ்சிடுது. இது வரைக்கும் லாஸ்ட் இஷ்யூல பார்த்திருக்கோம். நம்ம தாரோட கேமரா ஒரு கல்லு மேல இருக்கு. அப்போ எல்லாரும் ஒருத்தரா வந்து அந்த சுத்தியில தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க யாராலுமே சுத்தியில தூக்க முடியல. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து நான் அந்த சுத்தியில தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரோட சுத்தியில தூக்குறதுக்காக சுத்தியல் கிட்ட வர்றான். அந்த சின்ன பையன் சுத்தியில தூக்குறதுக்காக சுத்தியில தொட்டதும் ஹேமருக்குள்ள இருக்கிற தண்டர் பவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த சின்ன பையன் சடனா அவனுக்கே தெரியாம சுத்தியில மேல தூக்கிடுறான். சுத்தியில தூக்குனதும் அவனாலே அவனை நம்ப முடியல. நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு யாராலையும் தூக்க முடியாத சுத்தியில நான் தூக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு விதமான சந்தோஷம் அந்த சின்ன பையனோட முகத்துல வருது. அப்போ இருக்கிறதுலே வயசான தார் அந்த சுத்தியில தூக்குன அந்த சின்ன பையன் கிட்ட நீ அதை பண்ணிட்ட, நீ அதுக்கு தகுதியானவன், இனிமே நீ தான் எங்களோட தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தார் அங்க இருக்க ஏகப்பட்ட தார்ஸை பார்த்து நமக்கு இடிகளின் அரசன் கிடைச்சாச்சு அப்படின்னு கத்துறாரு. எல்லா தார்ஸும் பதிலுக்கு இடிகளின் அரசன் இடிகளின் அரசன் அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நூத்துக்கணக்கான தார்ஸ் இருந்தாலும் யாரால சுத்தியில தூக்க முடியுதோ அவங்க தான் உண்மையான தார். அப்படி பார்க்கும்போது அந்த சுத்தியில தூக்குன அந்த சின்ன பையன் தான் அங்க இருந்த தார்ஸ்லயே அவன் தான் உண்மையான தார். அப்போ அந்த வயசான தார் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு எல்லா தார்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட கடவுள் முன்னாடி எல்லாரும் மண்டிடுறாங்க. அவங்க எல்லாரோட கடவுள் வேற யாரும் இல்ல, டாக்டர் டூம் தான் அவங்களோட கடவுள். தி கிங்டம் ஆஃப் யூட்டோபோலிஸ்ல அவங்க நாட்டுல ஏதோ விசித்திரமா நடந்த மாதிரி அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க நாட்டுல உள்ள முக்காவாசி இடத்துல ஏதாவது டிஃபரெண்டா நடந்திருக்கா அப்படின்னு அங்க உள்ள ஒரு சில பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நாட்டுல உள்ள ஒரு இடத்துல இது வரைக்கும் பார்த்துட்டாத அந்த இடத்துல ஒரு ஆறை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. நம்ம நாட்டுல இந்த இடத்துல இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஆறை பார்த்ததே இல்லையே, இந்த இடத்துல மட்டும் ஏதோ டிஃபரெண்டா நடக்கிற மாதிரி இருக்கு, இந்த ஆத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உள்ள இறங்கி பாத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு ஆத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இறங்கினதும் அவங்களால ரிவர்ஸ் கிராவிட்டி அவங்களால உணர முடியுது. அதாவது பூமியோட புவியீர்ப்பு விசை அந்த ஆத்துல மட்டும் தலையில இருக்கிறது அவங்களால உணர முடியுது. அந்த ஆத்துக்குள்ள எல்லாரும் உள்ள மூழ்கி பாக்குறாங்க. மூழ்கின எல்லாரையும் அந்த ஆறு உள்ள இழுத்து ஆத்துக்குள்ளே அவங்க எல்லாரையும் வேற ஒரு உலகத்துல கொண்டு விட்டுடுது. அதுக்கு காரணம் இந்த உலகத்தை இன்னொரு உலகத்தை இணைக்கிற இந்த ஆறு ஒரு ரிவர்ஸ் கிராவிட்டியா செயல்பட்டு இந்த ஆத்துக்குள்ள மூழ்கிறவங்களை ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு கொண்டு விட்டுடுது. அதுதான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. வேற ஒரு புது உலகத்துக்கு எல்லாரும் வந்திருக்க சமயத்துல இங்க ஏதாவது உயிரினம் இருக்குமா இல்ல மனிதர்கள் யாராவது இங்க இருப்பாங்களா அப்படின்னு அவங்க வந்திருக்க புது உலகத்துல எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷிப் ஒன்று கிராஷ் ஆகி கிடக்கிறத பாக்குறாங்க. அது எர்த் 616ல இருந்து தப்பிச்ச நம்ம சூப்பர் ஹீரோஸோட ஷிப் தான். அப்போ தார காட்டுறாங்க, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஊர்ல எல்லாருமே நல்லவனா இருந்தா அந்த ஊர்ல கெட்டவன் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அது மாதிரி நம்ம பார்த்த ஏகப்பட்ட தார்ஸ் எல்லாம் வாழ்ற இடத்துல சினிஸ்டர்ன்ற ஒரு கெட்டவன் அவங்க கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அப்போ தார்ஸ் எல்லாம் கடவுளை கும்புற டாக்டர் டூம் முன்னாடி சினிஸ்டர் பண்ண தப்பெல்லாம் சொல்லி டாக்டர் டூம் கிட்ட சினிஸ்டர் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்னு புது தாரா மாதிரி இருக்க அந்த சின்ன பையனும் அந்த வயசான தாரும் ஒரு சபை மாதிரி கூட்டி டாக்டர் டூம் முன்னாடி சினிஸ்டரை நிறுத்தி சினிஸ்டர் பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சபையில டாக்டர் டூம்க்கு கீழே டாக்டர் ஸ்டேஞ்ச், பிரெயின், சூசன் அப்படின்னு இவங்க முன்னாடி டாக்டர் டூம்க்கு கீழே அந்த சபை நடந்துட்டு இருக்கு. அப்போ பிரெயின் சினிஸ்டரை பார்த்து அங்க இருக்க எல்லாத்தையும் இவன் அப்பாவி மக்களை எவ்வளவோ பேரை கொண்டிருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் பல ஊர்களை அழிச்சு அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சுட்டு அந்த இடத்தை தனக்கு சொந்தமாக்கி இருக்கான், இது எல்லாத்தையும் இவன் தான் பண்ணா அப்படின்னு என்கிட்ட சாட்சி இருக்கு அப்படின்னு பிரெயின் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அப்போ சினிஸ்டர் பிரெயினை பார்த்து அவரோட ஒய்ஃபை பத்தி தப்பா பேசிடுறாரு. அவரோட ஒய்ஃபை பத்தி தப்பா பேசினது மட்டும் இல்லாம அவரை சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஏ பிரெயின், உனக்கு என்ன பயமா என் கூட சண்டை போடுறதுக்கு? என்ன பார்த்து இப்படி பயந்துட்டு இருந்தா எதுக்கு இந்த மாதிரி சபைக்கெல்லாம் வந்துட்டு இருக்க? ஒருவேளை நீ என்ன சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா என்கிட்ட இருக்க ராஜ்யம் அப்படின்னு என்கிட்ட இருக்க எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துறேன், என்ன சவாலை ஏத்துக்கிறியா? ஆம்பளையா இருந்தா என் கூட நேரம் சண்டை போட வந்திருப்பான் அப்படின்னு சினிஸ்டர் பேசியே பிரெயினோட ஈகோவை டச் பண்றாரு. கோபமான பிரெயின் அவனோட சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சபையை டாக்டர் டூம்க்கு கீழே இருந்து வழி நடத்துற டாக்டர் ஸ்டேஞ்ச் சவால் விடுறது, அதுல ஒருத்தர் போட்டி ஜெயிக்கிறது அப்படின்றது இங்க காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறதுதான். ஆனா இங்க போட்ட சவால்ல யார் ஜெயிக்க போறேன்னு பாப்போம் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் எல்லாரும் முன்னாடி பேசுறாரு. அப்படியே பிரெயினும் சினிஸ்டரும் எல்லாரும் முன்னாடி நின்று ஒண்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பவர்ல ஈக்குவலா சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேர் கையிலயும் ஒரே மாதிரி வாள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சினிஸ்டர் அவர் கையில வாளை வச்சுட்டு பிரெயினை அடிக்கிறதுக்காக ஓங்கும் போது பிரெயின் அவரோட வாளை வச்சு சினிஸ்டரோட தலையை சீவிடுறாரு. சினிஸ்டரோட தலை அவர் உடம்புல இருந்து தனியா துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்துடுது. சினிஸ்டரை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு பிரெயின் அவர் கையில வச்சிருந்த வாளை ரெண்டு கையால தூக்கிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட நான் சினிஸ்டரை கொன்னுட்டேன் அப்படின்னு கத்துறாரு. அங்க இருக்க மத்த தார்ஸ் எல்லாம் பிரெயின் ஜெயிச்சிட்டாரு, பிரெயின் சண்டையில ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு பிரெயினை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தலை துண்டிக்கப்பட்டு முண்டமா கீழே விழுந்து கிடந்த சினிஸ்டர் எழுந்திருக்கிறாரு. ஆனா துண்டிக்கப்பட்ட தலை கீழே தான் கிடக்கு. அவரோட தலை இல்லாத
இல்லாத உடல் மட்டும் எழுந்திருக்குது. அதாவது அவரோட தலை இல்லாத முண்டம் எழுந்திருச்சு. பிரெயினை 2 அடியில அடிச்சு படுக்க போட்டுருது. பிரெயின் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற சமயத்துல சினிஸ்டர் அவரோட துண்டிக்கப்பட்ட தலையை எடுத்து அவர் உடம்போட இணைச்சுக்கிறாரு. அப்படியே சினிஸ்டர் அவர் கையில வச்சிருந்த வாளை வச்சு பிரெயினை அடிக்கிறதுக்காக ஓங்குறாரு. அப்போ அந்த வால் பிரெயின் மேல படுறதுக்கு முன்னாடி நின்னுடுது. டாக்டர் டூம் தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி சினிஸ்டரோட வால் பிரெயின் மேல படுறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்திருக்காரு. அப்போ எல்லாரும் ஆச்சரியத்தோட டாக்டர் டூமை பாக்குறாங்க. எல்லாரும் மண்டிக்கிடுங்க அப்படின்னு டாக்டர் டூம் சொல்லி முடிக்கல. அடுத்த நொடியே எல்லாரும் மண்டிக்கிட்டு டாக்டர் டூமை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட முதுகுக்கு பின்னாடி என்னோட சிம்மாசனத்துக்காக என்னை எதிர்த்து இங்க இருக்கவங்க எனக்கே தெரியாம சதி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? பிரெயின் அப்படின்னு டாக்டர் டூம் பிரெயினோட பேரை சொன்னதும் பிரெயினுக்கு கொலை நடுங்கி போயிடுது. அப்படியே டாக்டர் டூம் கிட்ட இல்ல நான் உங்களை எதிர்த்து எந்த விதமான தவறான செயல்களும் செய்யல, என்ன நம்புங்க டாக்டர் டூம் அப்படின்னு பிரெயின் டாக்டர் டூம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பிரெயினோட அண்ணன் டாக்டர் டூம் முன்னாடி வந்து நான் தான் அது எல்லாத்தையும் பண்ணேன், உங்களோட எதிரிகள் கிட்ட உங்களை பத்தின செய்திகளை சொன்னது நான் தான் அப்படின்னு பிரெயினோட அண்ணன் டாக்டர் டூம் முன்னாடி வந்து சொல்றாரு. நிறுத்துங்க, உங்களோட குடும்பத்துல எல்லாரையும் தூக்குல போட நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு டாக்டர் டூம் ஆர்டர் போடுறாரு. அப்ப சூசன் டாக்டர் டூம் கிட்ட விக்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒருத்தன் பண்ண தப்புக்காக பல அப்பாவிகளை தூக்குல போறது தப்பு இல்ல விக்டர், எதுவுமே பண்ணாத அந்த அப்பாவிகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சூசன் டாக்டர் டூம் கிட்ட சொன்னதும் டாக்டர் டூம் மனசு மாதிரி அவங்களை மன்னிச்சு விட்டுறாரு. அப்போ பிரெயினோட அண்ணன் டாக்டர் டூம் கிட்ட என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் டூம் அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பா? தெரியாம பண்ணதுக்கு தான் மன்னிப்பு, உனக்குலாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. சபை முடிஞ்சதும் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சூசன் அங்க இருந்து அவளோட பொண்ணு வல்லீரியா கிட்ட வல்லீரியா வா அங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவளோட பொண்ணு வல்லீரியா இல்லம்மா நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் ஸ்டிஃப் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சூசன் கிட்ட சொல்றா. இந்த இடத்துல ஸ்டிஃப்ன்றது டாக்டர் ஸ்டேஞ்ச் தான். டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் ஸ்டிஃப்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சூசன் கிட்ட சொல்லிட்டு வல்லீரியாவும் டாக்டர் ஸ்டேஞ்சும் கேலக்டஸை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக் கூட இஷ்யூ 2 முடியுது. அடுத்து நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து அடுத்த இஷ்யூல பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.